வணக்கம். தரங்கம்பாடியில் பங்களோ ஆன் த பீச் அப்படிங்கிற ஒரு ரிசார்ட் தான் வந்திருக்கேன். 17th செஞ்சுரியில் டச் பீப்புளுடைய கொலோனியல் ஆதிக்கத்தப்போ இதை அவங்களுடைய ரெசிடென்ஸாக பயன்படுத்தியிருக்காங்க. அதை ரீமாடல் பண்ணி கொஞ்சம் அப்படியே அந்த பழமை மாறாமல் ஒரு ஹெரிட்டேஜ் ஹவுஸாக எல்லோரும் ஸ்டே பண்ணுறதுக்கு வசதியாக ஒரு ரிசார்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டினியூஸாக தரங்கம்பாடி சீரீஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு 1 by 1 கொடுக்க போகிறேன். கண்டினியூஸாக பாருங்கள். தரங்கம்பாடி ஒரு அழகான கிராமம். தமிழ்நாட்டுடைய நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடற்கரை பகுதியில் அமைஞ்ச ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கிராமம். தரங்கம்பாடி அப்படின்னா அலைகள் ஆடும் இடம்னு அர்த்தம். பழைய காலத்தில் ட்ராங்குபார் அப்படின்னு டேனிஷ் ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்டது. 1620ஆம் ஆண்டு டென்மார்க் நாட்டுடைய வணிகர்கள் இங்கே வந்தாங்க. இந்தியாவில் இருந்த ஒரே டேனிஷ் கோட்டையும் வணிக தளமுமாக இது இருந்தது. டான்ஸ்போர்க் கோட்டை அப்படிங்கிறது டேனிஷ் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட முக்கிய கட்டிடம். இந்த இடத்தினுடைய சிறப்புகள்னு பார்த்தா டேனிஷ் மிஷனரி இருக்குது. 300 வருடங்களுக்கும் மேற்பட்ட தேவாலயங்கள் இருக்குது. கடற்கரை மிக அழகாக இருக்கும். கலை கலாச்சாரம் வரலாற்று சின்னங்கள் நிறையவே இருக்குது. சுற்றுலா தலங்கள் அப்படின்னு பார்த்தா டான்ஸ்போர்க் கோட்டையே பார்க்கணும். மிஷனரி அருங்காட்சியகம் இருக்குது. பழைய தேவாலயங்கள் அப்படின்னா ஜியோன் சர்ச், நியூ ஜெருசலேம் சர்ச் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். காரைக்கால் பக்கம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அல்லது திருக்கடையூர் பக்கம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா 10-15 நிமிஷ தொலைவில் இருக்கக்கூடிய தரங்கம்பாடி இந்த அழகான கிராமத்தை மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். அந்த கடல் அலையில் கால் நனைக்க மறந்துடாதீங்க. நன்றி.